உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நான் கண்ணியமாக இருப்பதால் உண்மையை மறைப்பதற்காக தன்னை மோசமாக சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள் என நடிகர் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டு ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார். நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியிடையேயான விரிசல் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசுபொருளாகி வருகிறது. ஆர்த்தியை பிரிவதாக அறிக்கை வெளியிட்ட ஜெயம் ரவி மனைவியிடம் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதும் பின் ஆர்த்தியிடம் இருக்கும் தனது உடைமைகளையும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களையும் பெற்றுத் தருமாறு போலீசில் புகார் அளித்ததும் திரையுலகில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரத்தில் தொடக்கத்தில் மட்டும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பின் மௌனம் காத்து வந்த ஆர்த்தி தற்போது மௌனத்தை கலைத்து தன் ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்ட அவர் தன் தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றி நடக்கும் விஷயங்களை பலர் பல்வேறு விதமாக பேசி வருவதாகவும் தன்னுடைய மௌனமும் பலவீனமும் குற்ற உணர்ச்சியின் அடையாளம் அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். தான் கண்ணியமாக இருப்பதால் உண்மையை மறைப்பதற்காக தன்னை மோசமாக சித்தரிக்க சிலர் முயற்சிப்பதாகவும் அவர்களுக்கே இந்த அறிக்கை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கூடவே தான் திருமணத்தின் புனிதத்தை மதிப்பதாகவும் யாருடைய நற்பெயரையும் புண்படுத்தும் பொது விவாதங்களில் ஈடுபட மாட்டேன் என்றும் தெரிவித்த அவர் ஜெயம் ரவி உடனான தனிப்பட்ட உரையாடலை எதிர்பார்ப்பதாகவும் அது இன்று வரை மறுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். கூடவே முந்தைய அறிக்கையில் தன்னுடைய பரஸ்பர ஒப்புதல் இல்லாமல் விவாகரத்து குறித்து பொதுவெளியில் வெளியிடப்பட்டதாக கூறினேன் என்றும் அது விவாகரத்து குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். வீட்டு பணியாளருக்கு கிடைத்த மரியாதை கூட ஜெயம் ரவியின் இல்லற வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கவில்லை என இதற்கு முன் வெளியாகி இருந்த தகவலும் தற்போது ஆர்த்தியின் இந்த அறிக்கையும் இருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை நிலைகுலைய செய்திருப்பதை வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.